ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி அகெயின் ஒரு மார்னிங் ஸ்கூல் டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரிட்டன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜீரா ரைஸ் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஆல்ரெடி பேன்லேயே கீ ரைஸ் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரி குக்கர்லேயும் நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கில் தான் பண்ணுறேன். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ குயிக்காக என்ன பண்ண முடியுமோ அதுதான். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஜீரா ரைஸும் மஷ்ரூம் மசாலாவும் பண்ணி தான் கட்ட போகிறேன். ஜீரா ரைஸ் பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சோண்டு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து, அப்புறம் ஜீரகம், வேறு எதுவுமே கிடையாது. ஜீரகம் தாளிச்சிட்டு நான் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுறேன். நீங்கள் இதே நார்மல் ரைஸ் சாப்பாடு அரிசியிலையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. பட் நம்ம நார்மல் ரைஸை விட இது நல்லாயிருக்கும். வெறுமே சாப்பிடக்கூட குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொட்டேட்டோ மசாலாவோ, மஷ்ரூம் மசாலா, பன்னீர் மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்க இந்த மாதிரி ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே கடைசியாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நம்ம நார்மலாக மூடி விசில் விட்டுற வேண்டியதான். லைக் ரைஸ் இஸ் ரெடி. நான் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் மஷ்ரூம் மசாலா குயிக்கான சிம்பிளான மஷ்ரூம் மசாலா, நல்லா கொஞ்சம் கிரேவியாக, அந்த ரைஸு கூட சாப்பிட்ற மாதிரியான கொஞ்சம் கிரேவியாக ஒரு மஷ்ரூம் மசாலா. மஷ்ரூம் பேசிக்கலி என்னோடய 2 டாட்டர்ஸ்க்குமே 2 பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் மசாலா. ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர், இது ஏதாவது ஒன்று. எந்த மஷ்ரூம் ரெசிபி யூஸ் பண்ணாலும் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த நெய் இல்லைன்னா பட்டர், இதோட ஃப்ளேவர் மஷ்ரூமோட நல்லா செட் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்குன ஆனியன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்து அதில் 1.5 வெங்காயம் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி, அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி, நான் 1.5 வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு பாதி வெங்காயமும் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஜீரா ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறது. அந்த 2 வெங்காயமில் ஒரு அரை வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் திருப்பி சில்லி பவுடர், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறது அப்படின்றதால நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருந்தேன். குழந்தைங்களுக்கு அதுவே காரம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நிறம் மாறின உடனே, அந்த நம்ம அரைச்ச விழுது கொஞ்சம் நிறம் மாறின உடனே நீங்கள் மசாலா, ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். ரெகுலர் மசாலா, மஞ்சப்பொடி, வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பமும் சேர்த்துக்கலாம். பட் மிளகுத்தூள்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகப்பொடி, மிளகுத்தூள்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மஷ்ரூம்க்கு ரொம்ப ஒரு ஆடான ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகுத்தூள், பட்டர், ஜீரகப்பொடி இதெல்லாம் அதோட அந்த ஒரு ஆட் ஸ்மெல் போயிட்டு, ஃப்ளேவர் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் மஷ்ரூம் டிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சேர்க்குறது. பட் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பெப்பர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிளகாய்த்தூள் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். அண்டு கரம் மசாலா, ஆஃப்கோர்ஸ் கரம் மசாலா போட்டால் தான் எந்த ஒரு ரெசிபியும் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி ஃபார் மஷ்ரூம் நார்த் இந்தியன் ஸ்டைல் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கரம் மசாலா ஆட் பண்ணணும். அண்ட் கரம் மசாலாவும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுருங்க. மஷ்ரூமே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும்.
கொஞ்ச நேரம் வதக்குனீங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரை பங்கு குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு அரை பங்கு தண்ணி தான், ஒரு சின்ன டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். பட் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டோம்னா பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி, அது நான் ஊற்றுனதை விட ஒரு படங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து மஷ்ரூம் ஆல்மோஸ்ட் வெந்துடும், டக்குன்னு வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் நான் வந்து ஓப்பன்லேயே விட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி சுண்டி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் நம்ம ஜீரா ரைஸ் கீ ரைஸோடு சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவியும் ரெடி. ஃபார் ஸ்கூல் மார்னிங் ஹவர்ஸில் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். நம்ம ஜீரா ரைஸ் மாதிரி ஏதாவது தாளிச்சிட்டு பன்னீர் மசாலாவோ இந்த மாதிரி மஷ்ரூம் மசாலா இதெல்லாம் பண்ணுறது. மஷ்ரூம் மசாலா ரொம்ப சிம்பிளான பண்ணுறது, நிறைய வகையாகவும் பண்ணலாம். பட் இது மார்னிங் ஹவர்ஸில் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. அண்டு இதே நம்ம பண்ணிவிட்டு காலையில் நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசையும் அந்த கிரேவியும் தான் கொடுத்தேன். ஐயோ, தோசை கிரேவி எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் அதே ஜீரா ரைஸ் அண்ட் கிரேவி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அண்டு இன்னிக்கோட ரெசிபி இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மினி இங்கே கீழே மினி எப்படிங்க அங்கே ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் அந்த அம்மாவுக்கு சீக்கிரமாக பசி வந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரமாக கீழே உட்காந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தால் நான் வேலை செய்யும் போது. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி காத்தால். ரைஸ் கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உடைக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷர் அடங்கின உடனே திறந்து நல்லா ஃப்ளஃப் பண்ணி விட்டுருவேன். அதனால் உடையில அழகாக உதிரியான ரைஸ் தான் இருந்தது. இந்த ரைஸ் ஆக்சுவலி பேசிக்லி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் சிம்பிளாக ஒரு ஜீரா ரைஸ் கீ ரைஸ் மாதிரி பண்ணுறது. இதில் நான் எந்த கரம் மசாலா கூட சேர்க்கல. அப்போ தான் நம்ம நல்லா கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரம் மசாலாலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜீரா ரைஸாக பண்ணால். அதுதான் வந்து கிரேவியோட நல்லாயிருக்கும், ஏதாவது மசாலா கிரேவியோடு பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் பாப்பா பர்த்டே அன்றைக்கி குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். அதுதான் நேற்றும் எடுத்துகிட்டு போனாங்க, இன்றைக்கும் அதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் அநேகமாக இது காலியாகிடும். இதுக்கு மேலே 2 டேஸ்க்கு மேலெலாம் கண்டிப்பாக வராது. ஸோ அவங்க நேற்றே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனாலும் 2க்கு மேலே வைக்க மாட்டேன். 2 அவங்களுக்கு குலோப் ஜாமுன் வச்சு இன்றைக்கி லன்ச் பேக் பண்ணியாச்சு. நேற்று நான் ஷூட் பண்ணலை, எனக்கு உடம்பும் சரியில்லை. நேற்று பெருசாக எதுவும் நான் செய்யலை. காலையிலே லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் தான் பண்ணியிருந்தேன், ஃப்ரையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.